Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்ப்ராய்டரியில செகண்ட் ஸ்டிட்ச் ஆல்ரெடி நம்ம ரன்னிங் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்த்திருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம டபுள் ரன்னிங் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான தியரி நோட்ஸ் தான் இது. நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே நல்லா கவனமாக பார்த்து எழுதிக்கோங்க. ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ட்ராயிங் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஒரு லைன் போட்டுட்டு ABCDEFGன்னு பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரியே நீங்கள் வந்து ட்ராயிங் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ டபுள் ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே சேம், எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அதே மாதிரியே போட்டுக்கலாம். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டபுள் ரன்னிங் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே ஒரு லைனுக்கு வந்து போட்டு விட்டுக்கோங்க. 15 சென்டிமீட்டருக்கு 3 கோடு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு 3 லைன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இல்லாமல் போட்டு விட்டுக்கோங்க. அந்த லைனில் ஃபஸ்ட்டு லைனில் வந்து ABCDEFGன்னு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து பெரிய பெரியதாக நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற 2 சின்ன லைன்லேயுமே நீங்கள் நார்மலான தையல், அதாவது இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, நார்மலான தையல் வந்து எப்படி போடணுமோ அதே மாதிரியே வந்து அந்த 2 லைன்லையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேக்கில் வந்து நாட் எப்படி போடுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம போட்டு விட்ட தையலில் இருக்கக்கூடிய நூல் பக்கமாக உள்ளே எடுத்து அதில் வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் நார்மலாக போடுற ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து வேறு கலர் நூல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான். வேறு கலர் எந்த கலராக இருந்தாலும் கான்ட்ராஸ்டான கலர் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. B வழியாக வெளியில் எடுக்கிறீங்க. அடியில் இருந்து நூலை B வழியாக வெளியில் எடுத்து C வழியாக உள்ள கீழே இறக்குறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா E வழியாக வெளியில் எடுக்கிறீங்க. D கிடையாது, E வழியாக வெளியில் எடுத்து அதை வந்து நம்ம D வழியாக கீழே இறக்குறோம். அண்ட் சேம் அகெயின் G வழியாக நம்ம நூலை வெளியில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை F வழியாக நம்ம உள்ளே இறக்க போகிறோம். ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம், அவ்வளோதான். போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம நாட் போட்டு ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஸ்டிச் எப்படி போடுறேன் அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற மோட்டிவ் வந்து கொஞ்சம் வளைவு நெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு அனிமல் அந்த மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணி அதில் வந்து நீங்கள் போடுங்க. போடுற பிக்சர் வந்து கண்டிப்பாக 15 to 15 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்டு 15லேயும் வித்து 15லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கான ஒரு யூஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ரன்னிங் ஸ்டிச், டபுள் ரன்னிங் ஸ்டிச். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, இந்த ஸ்டிச்சஸை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கான மோட்டிவையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.